அப்ப எல்லாத்தையும் பொருள்களை வாங்கினா அப்படி டிஸ்பிளே பண்ணி பாக்குறீங்க. அதுல தாய்மார்களுக்கு கேட்க வேண்டியதுல ஒரு புடவை வாங்க போனா ஒரு நாள் பூரா செலக்ட் பண்றீங்க. அது கலரை பாக்குறீங்க, டிசைனை பாக்குறீங்க. நம்ம தெருவுல யாரும் கட்டாத புடவையா இருக்காங்கிற அளவுக்கெல்லாம் இவ்வளவு கவனம் செலுத்தி செய்யறீங்க பாக்குறீங்கள. அப்ப ஒருத்தன் வந்து ஒரு பொருள்ல இல்லாத ஒண்ணு இருக்குங்கிறான், அடே ப்ரூஃப் பண்ணி காட்டலான்னு கேட்கணுமா இல்லையா? அதான அறிவு. அவன் எவனாவே இருந்துட்டு போறான், அவன் எந்த கொம்பனாவே இருந்துட்டு போறான், நீ என்ன கேட்கணும்? இதுல இருக்குங்கிறீங்கள, அது காட்டு. எனக்கு இந்த கயிற்ற போட தேவையில்ல, மாட்ட சொன்னீங்களா, அந்த கயிறுல என்ன இருக்கு? கயிறு தாண்டா இருக்குது, கயிறுக்கு மேல என்னவாவது இருக்கு நீ சொன்னால் அதை எனக்கு காட்டு. ஒண்ணு லாஜிக்கா காட்டு, இல்லன்னா அறிவியல் பூர்வமா ப்ரூஃப் பண்ணி காட்டு, இல்லன்னா 5 அறிவுல உள்ளதை எடுத்து காட்டு. இப்படி வந்து விட்டால் இவங்களுக்கு இந்த 7வது அறிவை கட் பண்ணீங்கன்னு வைங்க, எவனுக்கு ஏமாற மாட்டோம். என்ன விளங்கிருன்னு 6 அறிவு தான் மனிதனுக்கு உண்டு. அந்த 6 அறிவு கூட ஒரு லிமிட்ல உள்ள அறிவு தான் நமக்கு. 6 அறிவு இருக்கிற என் கண்ணு இருக்கு, கண்ணு இருக்கிற காரணத்தினால நான் வந்து இங்க இருந்துகிட்டு அமெரிக்கா பார்க்க முடியுமா? முடியாது. ஒரு அளவுக்கு தான் பார்க்க முடியும். கண்ணு இருக்கிற என்ற காரணத்திற்காக வேண்டி கண்ணுக்கு ஜூம் பண்ற, எந்த அளவுக்கு எல்லாம் ஜூம் பண்ற சக்தியை கொடுத்திருக்கிறானோ அந்த அளவுக்கு என்ன செய்யலாம், பண்ணலாம். அதுல குறைஞ்சபட்ச பார்வை அளவு கூடுதல் அளவு ஒண்ணு இருக்கும். அந்த கூடுதல் அளவு என்ன இருக்குதோ அதை வேண்டா ஒருத்தன் சொந்தம் கொண்டாடலாம். உதாரணமா ஒருத்தன் 4 ஸ்டெப் ஒருத்தனுக்கு பார்க்க முடியும், ஒருத்தன் 40 வருஷம் பார்க்க முடியும். அவனுடைய கண் பார்வையுடைய கூர்மையை பொறுத்து. அதுதான் கடைசி. எது கடைசியோ அதுக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு சொன்னா ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிற மாட்டீங்க. அதே மாதிரி வெளிச்சம் இருந்தா தான் பார்க்க முடியும். இப்ப திடீர்னு கண்டு போச்சுன்னா முன்ன யாரை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவு தான் பார்க்க முடியும், குறிப்பிட்ட வெளிச்சம் இருந்தா தான் பார்க்க முடியும். அந்த வெளிச்சம் கூட ஓவரா போனாலும் பார்க்க இயலாது, குறைஞ்சாலும் பார்க்க இயலாது. கண்ணு பயங்கரமா அடிக்கிறான்னு வைங்க, அந்த ரிஃப்ளெக்ட் ஆகும் போது நமக்கு எதையுமே துல்லியமா பார்க்க முடியாது. அப்படி நம்ம பார்வைங்கிற அறிவு இருக்குது. அது கூட ஒரு வரம்புக்கு உட்பட்ட அறிவு தானே, ஒரு வரம்புக்குள்ள நிக்கக்கூடிய அறிவு தானே இருக்கிறது. இந்த செவத்துக்கு பின்னாடி உள்ளது இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இந்த ரூமுக்குள்ள யார் இருக்கான்னு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப நம்முடைய கண்களுக்கு பார்க்கிற சக்தி இருந்தாலும் அது ஒரு வரையறைக்கு உட்பட்ட சக்தி தான். அதை தாண்டி ஒருவனுக்கு இருக்க முடியாது. காதுக்கு கேட்கிற சக்தி இருக்குன்னு சொன்னா அது ஒரு வரையறைக்கு உட்பட்டதுதான். இங்க இருந்து கொண்டு டெல்லியில எவனோ பேசுற கேட்க முடியுமா? இது மாதிரி சாதனம் தான் கேட்கலாம். சாதனம் இல்லாம சும்மா கேட்க இயலுமா? சாதனம் இருந்தா நான் தான் கேட்க வேண்டிய, நீ கேட்கலாம், உலகமே கேட்கலாம், யார் வேணாலும் கேட்கலாம். இதுக்கு சாமியார் வேண்டியது இல்ல. அப்ப கேட்கலாம் ஒரு சாதனம் இருக்குமே, ஆனால் அனைவரும் கேட்கலாம். சாதனம் இல்லாமல் கேட்கிறதா இருந்தால் அது முடியுமா? உலகத்தில் உள்ள எது வேண்டாலும் இந்த காதை கொண்டு கேட்க முடியுமா? அவ்வளவு வேணாம். இந்த பக்கத்துல உட்கார்ந்து பேசுறத கூட 2 பேரும் ஒரு நேரத்தில் பேசினா கேட்க முடியுமா? பக்கத்துலதான் இருக்கிறீங்க, 2 பேரும் ஒரே நேரத்தில் எந்திரிக்கிறீங்க, 2 பேரும் ஒரே நேரத்தில் கோரிக்கை வைக்கிறீங்க, ஒரே நேரத்தில் 2 பேர் கோரிக்கை வச்சீங்கன்னு சொன்னா அதுக்கு 2 கேட்குமா ஒரு மனுஷனுக்கு? இந்த காதுல நீ சொல்லு, இந்த காதுல நீ சொல்லுன்னு கேட்க முடியுமா? 2 காதும் சேர்த்து ஒண்ணுதான் கேட்க முடியும். காதுடைய சக்தி இவ்வளவுதான் இருக்கிறது, தொடுறதுடைய சக்தி அவ்வளவுதான் இருக்கிறது. நம்மளை எவ்வளவு லட்சக்கணக்கான பொருள்கள் தொட்டுக்கொண்டே இருக்கிறது. ஒரு அளவைத்தான் அது கண்டுபிடிக்கும். நீங்க எறும்பு கடிக்கிற அந்த அளவுக்கு உள்ளவங்களை கண்டுபிடிக்குமே தவிர அது இல்லாம எத்தனையோ தூசிகள் உங்க மேனில படுது, அதெல்லாம் உங்க மேனி சொல்லாது. ஒரு அளவுக்கு தான் துல்லியமா என்ன செய்யும், அது கண்டுபிடிக்க இயலும். இதனுடைய சக்தியும் கம்மியாகத்தான் இருக்கிறது. ருசிக்கிறது கூட அவ்வளவு துல்லியமானதெல்லாம் கண்டுபிடிக்க இயலாது. நம்ம நாக்கில் உள்ள ருசி பார்க்கிற நரம்பை விட துல்லியமாக ருசி பார்க்கக்கூடிய ஜீவன்கள் நிறைய இருக்கிறது. நம்ம ஒரு 7 ருசியை தான் பார்த்திருப்போம், அறுசுவை தான் கண்டுபிடிச்சிருக்கிறான். 6 ருசி தான் உனக்கு தெரியும். ஆனா கோடானு கோடு ருசி இருக்கிறது. நம்ம 6 தான் கண்டுபிடிப்போம். ஒரு அளவுக்கு ஒரு மாதிரியாது புளிப்பு, புளிப்புலயே பல வெரைட்டி இருக்கு, அதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியாது. அவ்வளவு நம்ம நாக்குடைய சக்தி. நுகர்ந்து பாக்குறது, நம்ம நுகர்ந்து பாக்குறத விட 1000 மடங்கு நாய் நுகர்ந்து பாத்துறேன். அப்படி மோப்பம் முடிச்சு கண்டுபிடிச்சு கரெக்டா. அது கூட ஒரு லிமிட்லாம் இருக்கிறோம். அப்ப என்ன விளங்கனே, மனிதனுக்கு இறைவன் 6 அறிவை கொடுத்திருக்கிறான். அல்லது இறைவனை நம்பாதவனா இருந்தா 6 அறிவு இருக்குது, அதை மறக்க மாட்டான். மனிதனுக்கு இருக்கிறது 6 அறிவு. அந்த 6ல 5 அறிவு ஒரு லிமிட்டுக்குள்ள நிக்கக்கூடியது. ஒரு லிமிட்ல தான் அது செயல்படும். ஒரு மனுஷன் லிமிட்டுக்கு மேல இருக்குன்னு சொந்தம் கொண்டாடுனா பொய். செவத்துக்கு பின்னாடி உள்ளதை பாக்குறேன்னு சொன்னா பொய். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஒரு விஷயத்துல தெளிவாருங்க. எந்த ஒரு மனிதனாவது உங்கள்கிட்ட வந்து ஒரு செய்தியை சொன்னால் நீங்க என்ன பார்க்கணும், 6ல வருமா, இந்த 6ல் எதை கொண்டாவது அது நிரூபிக்க இயலுமான்னு பார்க்கணும். நிரூபிக்க இயலாத சொன்னான்னா அவன் ஃப்ராடு, நம்ம ஏமாறுறோம். இதுக்கு மேல ஒண்ணுக்கு இப்படி விளங்கிக்கிட்டா சரியா வந்துருமா இல்லையா? அப்ப நம்ம என்ன செய்யறோம், ஒரு ஜோசியக்காரன் வர்றான்,
அவன் உனக்கு 10 வருஷத்துக்கு பிறகு இது நடக்கும்னு சொல்றான், நம்புறான். இவன் ஏன்? அவன் கவலையில் இருக்கான். எவனாச்சும் ஒரு ஆறுதல் சொன்னா பரவாயில்லை, அது மாதிரி இருக்கான். அவனுடைய அந்த பலவீனத்தை பயன்படுத்தி கொண்டு உனக்கு அது நடக்கும் இது நடக்கும். சில பேரு ஒரு ஆறுதல் சொல்வதற்காக ஜோசியம் சொல்றான். சில பேர் என்ன செய்யறாங்க, பயம் காட்டோட உனக்கு தலைக்கு மேல தண்ணியில கண்டம் இருக்கிறது, உனக்கு உப்புல கண்டம் இருக்கு, ஏதாவது ஒரு கண்டம் இருக்குன்னு சொல்லிடுவாங்க. என்னங்க செய்யறதுமானா அதுக்கு தோஷம் கழிக்கணும், அதுக்கு என்னென்ன பிராயச்சித்தம் பண்ணணும், என்னென்ன பொருளை கொண்டு வா. ஒண்ணு பயங்காட்டி அவன்கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது, இன்னொன்னு அவனை சந்தோஷப்படுத்தி அவன்கிட்ட பணம் பறிக்கிறது. பிச்சைக்காரன் இருக்கன்னு வைங்களேன், நீ 2 வருஷத்துல நீ பாருப்பா பெரிய தொழிலதிபர் 100 பேருக்கு வேலை கொடுப்பான்னு குஷி ஆயிருவான். அவனுக்கு சாப்பாடு 100 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போயிருவான். அந்த 100 ரூபாய் இருந்தா அவன் வீட்டுல ஒரு நாளைக்கு சோறு திங்கலாம். அதான் மொத்தமா அவன்கிட்ட ஈர்ப்பாவே இருக்கு. சில பேர் இந்த குஷியை சந்தோஷத்தை ஏத்தி விட்டவன இந்த கிறுக்கு பையன் என்ன செய்யறான், நம்ம 2 வருஷம் எங்க போயிருமாம்ல, இந்தா வச்சுக்க 5 ரூபாய்க்கு 100 ரூபாய் வச்சுக்க. அப்ப நம்முடைய அந்த பலவீனத்தை நம்முடைய இயலாமையை பயன்படுத்தி கொண்டு இப்படியாக நம்மள்ட்ட என்ன செய்யறானுவோ ஜோசியம் சொல்ற காட்சியை பாக்குறோம். ஒரு கிளி எடுத்துக்கிறான், அது போய் ஒரு நெல்ல ஒரு சீட்டை கடிச்சிட்டு வருது, அதுல ஒரு பழத்தை வச்சுட்டு இவன் பழம் சொல்றான். உங்களுக்கு கிருஷ்ணர் வந்திருக்கிறாரு, உங்களுக்கு மக்கா மதினா வந்திருக்குது, உங்களுக்கு நயன்தாரா வந்திருக்கிறா, இப்படி என்னத்தையாவது எடுத்து படம் வச்சிருப்பான். எல்லாம் வச்சிருப்பானுவோ, ஜோசியம் பாக்குறோம், எல்லா வகையான படத்தையும் வச்சிருப்பான். அதுக்கு ஏற்றவாறு என்ன செய்வான், நம்ம சினிமா நடிகை படத்தை ஒண்ணு காட்டி வாழ்க்கை ரொம்ப கவர்ச்சியா இருக்கு, உங்களுக்கு பயங்கரமா இருக்குன்றாங்க. இப்படி என்னத்தையாவது ஒண்ணு காட்டி சம்பந்தப்படுத்தி இப்படி பேசணும்னா நம்ம என்ன செய்யணும், இந்த கிளிக்கு இந்த படத்துக்கு என்ன சம்பந்தம், இந்த படத்துக்கு நான் கவர்ச்சியா இருக்கிற என்னப்பா சம்பந்தம், இது ஒரு படம், இதுக்கு எனக்கு என்ன மேட்ச் பண்றதுக்கு என்னப்பா இருக்குது, இது என்ன கண்ணாலே ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, காதலே ஒண்ணு தெரிய மாட்டேங்குது, அறிவுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது என்னமா கேட்டோமா. அப்ப நம்ம என்ன வழங்கணும், இதுதான். இதை ஒண்ணு சரி பண்ணுங்க, மனிதனுடைய அறிவு ஒரு எல்லைக்கு உட்பட்டது. அந்த எல்லைக்கு உட்பட்ட ஒரு அறிவை ஒருவன் சொந்தம் கொண்டாடினால் அவன் பிராடு. அவன் எவனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தாடி வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தலைப்பாகை கட்டியிருந்தாலும் சரி, எவ்வளவு வகையான அந்த காவிகளை போட்டிருந்தாலும் சரி, எத்தனை ஜபமாலைகளை கழுத்தில் மாட்டிக் கொண்டிருந்தாலும் சரி, காடோ செடியோ என்று உட்கார்ந்து தவமே செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி, இது 6ல வருமானு பாருங்க. 6ல வராத ஒன்றை நம்ப கூடாது. 6 விஷயத்துல எனக்கு நிரூபிச்சு காட்டு, அப்ப நான் நம்புறேன். இப்படி சொல்லக்கூடியவர்களாக இந்த மக்கள் இருப்பார்களே, ஆனால் இவனெல்லாம் தலையெடுத்திருக்க முடியுமா? எத்தனை வகையா இந்த மக்களை ஏமாத்துறான், அருள் வாக்குறான். ஒருத்தன் என்ன செய்யறான், தண்ணி அடிச்சு போட்டு ஆடிக்கிட்டு அருள் வாக்கு சொல்றேன். அவனே தண்ணியில இருக்கான், போதில இருக்கிறான், தண்ணி அடிச்சுட்டு அருள் வாக்கு சொல்றேங்கிறான். அதை போய்கிட்டு மக்கள் என்ன பண்ணுது, அவன்கிட்ட இந்த அருள் வாக்கு சொல்றவங்க இருக்காங்க, பல வெரைட்டி இருக்கிறான். அருள் வாக்கு சும்மா நாகரிகமா சொல்றவனு இருக்கிறான். அதாவது தண்ணி அடிச்சுட்டு காரி துப்புவான், அதை வாங்கிட்டு போவாங்க. பூன்னு காரி துப்புனா அப்படி ஏந்திக்கிட்டு என்ன செய்வான், மூஞ்சில வரைக்கிட்டு போறான். என்னது, சாமி காரி துப்பிட்டார்ல, செருப்பை கட்டிட்டு அடிச்சாலும் வாங்கிட்டு போறாங்க. சிரிக்கிறதுக்கு சொல்லல, நிஜமாவே பொம்பளை எல்லாம் குப்புறப்படுக்க போட்டு செருப்புனால முதுகுல மிதிச்சுட்டு போறான். 10-15 பொம்பளை படுத்து கிடக்கிற ஆளுவோ, அவன் என்ன செய்யறான், செருப்பு போட்டுக்கிட்டு முதுகுல நடக்கிறான், இவன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். என்னது, அதுல என்னமோ பவர் செலுத்துறாராம். அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வருது? அடே, நீ என் முதுகுல ஏறி மிதிக்கிறதுக்கு நான் நல்லா இருக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம் யாரா கேட்டமா? நீ ஒரு மனுஷன் தானடா. நான் கேட்கிற முதல்ல, நீ உனக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை டெஸ்ட் பண்ணுவா. என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் மேல இல்ல, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா நாங்கள் ஞானிகளா இருக்கிறதுனால எங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குது அப்படின்னு ஒருத்தன் உங்கள்ட்ட சொந்தம் கொண்டாடினால், அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதை சோதிச்சு அறியணுமா இல்லையா? சோதிச்சு பார்க்கணும். என்ன சோதிச்சு பார்க்கணும்? இங்க வாங்க ஐயா, சாமியாரங்க வாங்க, எங்க கண்ணை விட உங்க கண்ணு கூர்மையானது தானே, எங்க காதை விட உங்க காது கூர்மையானது தானே, எங்களை விட உங்களுடைய ஆற்றல் அதிகமா உள்ளது தானே, உங்களுக்கு 7வது அறிவு இருக்குதானே, உங்களுக்கு ஞானக்கண் இருக்குதானே, அதை வச்சு என்ன செய்வோம், இப்ப நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். என்ன டெஸ்ட் பண்ணுவோம்? 10 வருஷத்துக்கு பிந்தி நான் பணக்காரன போறேன்னு சொல்றீங்கல்ல, அதை விட்டுருங்க. இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்க. எப்படி கேட்கணும், அவன்கிட்ட கேட்கணும், நீ 10 வருஷத்துக்கு பிந்தி எனக்கு வர்றத சொல்றீல, அப்ப 10 வருஷத்துக்கு பிந்தி வர்றது உனக்கு தெரியும்னு சொன்னா ஒரு 10 மணி நேரத்தில் உள்ளது உனக்கு ஈஸியா சொல்லலாம்ல. இப்ப நம்ம நைட் 10 மணில இருக்கோம்னு சொன்னா காலை 10 மணி வரைக்கும் எனக்கு என்ன நடக்கும்னு சொல்றான். எனக்கு தலைவலி வருமா, வயிற்று வலி வருமா, நான் எத்தனை ஒண்ணுக்கு போவேன், எத்தனை வேலைக்கு போவேன், என்ன சாப்பிடுவேன், எனக்கு என்ன வருமானம் வரும், என் மனைவியோட சந்தோஷமா இருப்பானா இருக்க மாட்டானா, ஒரு 10 மணி நேரத்துல எனக்கு உள்ள விஷயத்தை நீ சொல்றான்னு கேளுங்க. சொல்ல முடியாது.
நான் என்ன கேட்கிறேன், 10 வருஷத்தை சொல்றவனுக்கு 10 நிமிஷத்துக்கு ஏன் சொல்ல முடியல? 10 மணி நேரத்தை சொன்னா 11வது மணிக்கு வெளுத்து போயிடும். என்ன வெளுத்துறேன்? இவன் சொன்னா ஒண்ணுமே நடக்காது. 10 மணி நேரத்துல உனக்கு 200 ரூபாய் கிடைக்கும் தான். கிடைக்கலன்னா செருப்புல கிடைக்குமா இல்ல? அவனை கட்டி வச்சு 200 ரூபாய் கிடைக்க முடியல, கட்டி வச்சாச்சு. எனக்கு 200 ரூபாய் கிடைச்சா நீ தப்பிச்ச, 200 ரூபாய் கிடைக்கலன்னு வச்சுக்க, நடக்கிறது வேறன்னு சொல்லி ஆளை பிளாக் பண்ணி வச்சிருவோமா இல்லையா? அதனால குறைஞ்ச டயத்துக்கு சொல்ல மாட்டான். 10 வருஷத்துக்கு பிறகு நடக்கும்னா அவனை கட்டி வச்சு சோறா விட முடியும். 10 வருஷத்துக்கு பிறகு அவன் இருப்பானா நம்ம செக் பண்ண முடியாது. 10 வருஷத்துக்கு பிறகு, 25 வருஷத்துக்கு பிறகு, 4 வருஷத்துக்கு பிறகு சொன்னானையானால் அவன் சொல்வது சரியா தவறான்னு எப்படி நீங்க செக் பண்ணுவீங்க? 4 வருஷம் 10 வருஷத்துல உலகம் எங்கேயோ போயிடும், இவனே இருக்க மாட்டான். இந்த சாமியார் வேற கிரேடுக்கு எங்கேயோ மாறி போயிருப்பான். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்துல நம்மளால கண்டுபிடிக்க இயலாது. இவங்க சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா பயலுமே எங்கேயோ உள்ளதான் சொல்லுவான். என்ன சொல்ல மாட்டான்? இப்ப என்னன்னு சொல்றார், நாளைக்கு என்னன்னு சொல்றான்னு கேட்டு பாருங்க. நாளைக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அதை சொல்லு, சொல்ல தெரியாது. அவ்வளவுதானா? உங்களுடைய கையில ஒரு 4 மூடி வைத்துக் கொண்டு 25 பைசா மூடி வைத்துக் கொண்டு இதுல என்ன இருக்குன்னு கேளுங்க. செவத்துக்கு பின்னாடி உள்ளதை சொல்றீங்கள, அமெரிக்காவில் உள்ளதை சொல்றீங்கள, ஆடு காணா போச்சுன்னு சொன்னா கும்பகோணத்தில் நிக்குதுமா. இங்க இருந்து என்ன செய்வான், மை போட்டு பார்த்துட்டு உங்க ஆடு கும்பகோணத்தில் நிக்குது. பொண்ணு காணா போச்சுன்னா அதான் சொல்லுவாங்க, மாயவரத்தில் நிக்குது பஸ் ஸ்டாண்ட்ல. நீங்க மாயவரத்துக்கு போனீங்கன்னா அங்க இருக்காதா, அதுக்கு வேற டைலாக் போடுவாங்க. நான் சொல்லும் போது அங்க இருந்துச்சு, நீ போறதுக்குள்ள மாறி போயிருச்சு, மறுபடியும் மை போட்டு பார்க்கணும். இவன்ட்ட மை போட்டு போறதுக்குள்ள மாறிக்கிறோம். அப்ப நான் என்ன கேட்கிறேன், இங்க உட்கார்ந்துகிட்டு மாயவரத்தை பாக்குற, இங்க உட்கார்ந்துட்டு மானாமதுரையை பாக்குற, நீ இதை பார்த்து சொல்றா இதுல என்ன இருக்கு, உனக்கு சக்தி இருக்குங்கிறீல, உனக்கு அடிஷனல் எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு சொல்றீல, அந்த எக்ஸ்ட்ரா பவரை நீ மாயவரத்தில் நீ காட்டாம இந்த கையில் நான் மூடி வைத்திருக்க, அதுல 4 நாள் இந்த இதெல்லாம் தெரிஞ்ச சாமான் வைக்க கூடாது, கற்பனை பண்ணா ஒரு சாமான் வச்சுக்கணுமா. சும்மா தற்செயலா 4 நாள் சொல்லி போடுவாங்க. காசு 50 நாள் இதுக்குள்ள வைக்க, அவ்வளவுதான் வைக்க முடியும், பூசணிக்காய் இதுக்குள்ள வைக்க முடியும், சின்ன பொருள் காசு தான் வச்சிருப்பான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க நினைச்சு பார்க்காத ஒரு பொருள், சின்ன பொருள் புளியம் கொட்டை எடுத்து வச்சுக்கிறேன், புளியம் கொட்டை வச்சிருப்பான்னு இவனுக்கு கற்பனை பண்ண முடியாது. அப்ப அது மாதிரி வச்சு என்னடான்னு கேட்டீங்கன்னா சொல்ல முடியாது, முடிப்பான். ஏன்டா உனக்கு தான் கண்ணு எங்க கண்ணை விட பெரிய கண்ணு தானடா, உனக்கு தான் 7வது அறிவு ஒண்ணு இருக்கிறடா, அந்த ஞான கொண்டு ஊடுருவி பார்க்க வேண்டியதுனாடா, பார்த்து இதுல நீ புளியங்கொட்டை ஒன்று வைத்திருக்கிறாய்னு சொல்ல இயலுமானால. அப்ப என் கைக்குள்ள மூடி வச்சிருக்கிறது என்னன்னு சொல்ல இயலன்னு சொன்னா நீ என்ன 10 வருஷத்துக்கு பத்தி எனக்கு சொல்ல போச்சு, 20 வருஷத்துக்கு பத்தி எப்படி சொல்ல போச்சு, 200 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளதை பத்தி நீ எப்படிப்பா சொல்ற, வச்சு பார்க்கணுமா இல்லையா? இப்படியாக நம்ம இதான் டெஸ்ட் பண்றது என்பது. ஒரு மனிதன் சொல்வதில் அவன் எதுக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ, எந்த அறிவுக்கு சொந்தம் கொண்டாடுகிறானோ அந்த அறிவு அவனுக்கு இருக்குதா இல்லையான்னு பரீட்சை வைக்கணுமா இல்லையா? சோதிச்சு பார்த்து அவன் நிரூபிச்சா நீங்க என்ன செய்யலாம், நம்பினாலும் ஓரளவுக்கு ஏத்துக்கலாம், அறிவுக்கு ஏத்துக்கலாம்ப்பா, கண்ணு முன்னாடி நடக்குதுல அப்படின்னா சொல்லலாம். அப்ப கண்ணு முன்னாடி நீங்கள் சோதிச்சு பார்த்தீர்களா? சோதிச்சு பார்க்கவில்லை. இன்னும் சொல்ல போனாங்க, நம்ம இப்ப சமீபத்தில் ஆந்திராவுடைய முதலமைச்சர் ஹெலிகாப்டர்ல போனாரா, போய் மோதி மலையில மோதிச்சு கொண்டு நெருங்கிட்டாரா, ஆளை காணாம், நாடே தேடுது எங்கடாண்டு. இவங்க எங்க போனாங்க, யாரு நாடே தேடு, ராணுவம் தேடுறான், உளவுத்துறை தேடுறான், என்னென்ன இந்தியாவுடைய ஒட்டுமொத்த செட்டப்பும் அந்த ஒரு மனுஷனத்தை சேட்டலைட்ல இருந்து கண்காணிக்கிறான், எங்கடா உளுந்து கிடக்குதுன்னு சொல்லி. இவன் போனான என்ன ஆயிட்டான், இவன் எங்கிட்ட ஓடி போயிட்டான வேற நாட்டுக்கு, என்ன நடந்துச்சு ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு நாடே அஸ்தமிச்சு இருக்கும் பொழுது இவன் உள்ள எங்க போனானுவ, இந்த சாமியார் மாதிரி வேணாச்சு அவர் இந்த மலையில இத்தனை இடத்துல உளுந்து கிடக்கிறான்னு சொன்னானா, அவ்வளவு ஃபெயிலியர். இந்த எதிர்காலத்தை சொல்றேன்னு சொன்ன 50 பேர் தோத்தானா இல்லையா, அவ்வளவு ஃபெயிலியரா போச்சா இல்லையா? அப்ப அந்த இன்னும் சொல்ல போனா எந்த ஆந்திராவுல இந்த சாய்பாபா, அவர் தான் பெரிய கடவுள், இன்னைக்கு இருக்கிற சாமியார்களே பெரிய சாமியார் யாரு, சாய்பாபா தான். அவர் நானே கடவுள், அவருடைய பித்தலாட்டம் தனியா சொல்லி லிஸ்ட் வச்சிருக்கிறேன். அப்ப அவருடைய பித்தலாட்டம் 2வது வருவோம். அந்த சாய்பாபா இருக்கிற இடத்துல தானடா காண போயிட்டாரு. அவர் மந்திரத்துல தங்க செயின் எடுக்கக்கூடியவரு, மந்திரத்துல ராஜசேகர ரெட்டி எடுக்க வேண்டியதானே, இந்த இடத்துல பாடி கிடக்குன்னு சொன்னாரா? எல்லாம் வாய முடிக்கிறானோ, ஒரு ரூபாய் வாயத்திற்குள்ள இந்த ஜோசியக்காரன் சாமியாரு இவனெல்லாம் எங்க போனான்னு தெரியல. அந்த இடத்துல நம்ம விளங்கன்னு எல்லாம் போய் சொல்றாங்க. இப்படி ஒரு அம்சமே கிடையாது மனிதனுக்கு, இப்படி ஒரு சக்தியே கிடையாது. அப்ப இந்த 6வது அறிவுக்கு மேலே என்ன இருக்குன்னு சொன்னாலும் அவர்கள் பித்தலாட்டக்காரர்கள், பொய்யர்கள் வழங்கிக் கொள்ள வேண்டும், அவ்வளவு வேணாங்க. இப்ப இந்த மாட்டிக்கிட்டான பொம்பளை மேட்டர் விடுங்க, இந்த நித்யானந்தாங்கிற ஒரு பிராட் பேர் வழி மாட்டிக்கிட்டான,
அவன் ரூமுக்குள்ள கேமரா இருக்கு, அது தெரிஞ்சா ஏண்டா எங்களுக்கு 25 வருஷத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்றீங்க, எங்களுக்கு 10 வருஷத்துக்கு பிறகு நடக்கும்.